ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன புக் ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியுடைய பொது தமிழ் புக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ நியூவா விட்ட சிலபஸை பேஸ் பண்ண புக்கு குரூப் 2 அதோடைய பிரிலிமினரி உடைய பொது தமிழும் குரூப் 4க்கான பொது தமிழுடைய புத்தகம் தான் இது. ஏன்னா குரூப் 2 உடைய தமிழ் சிலபஸும், அதாவது குரூப் 2 பிரிலிமினரி சிலபஸும் குரூப் 4 உடைய தமிழ் சிலபஸும் சேம். இது உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான சுரேஷ் புக் ஸ்டோர் அப்படிங்கிற வெப்சைட்ல தான் வாங்கியிருந்தேன். நீங்க நார்மலா அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு உங்களுக்கு எந்த புக் வேணுமோ அந்த புக்கை ஆர்டர் கொடுத்துக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் இல்லை, பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்க அமேசான் இல்லை பிளிப்கார்ட்ல வாங்குவீங்கல்ல, அந்த மாதிரி நார்மலா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இதை நான் 485 ரூபாய்க்கு வாங்கினேன். எம்ஆர்பி பிரைஸ் 970, ஆஃபர் பிரைஸ் 485 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா ஆஃபர் பிரைஸ் தான் எப்பயுமே, எந்த புக் வாங்கினீங்கனாலும் ஆஃபர் பிரைஸ் எது போட்டிருக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் பிரைஸா இருக்கும். எம்ஆர்பி பிரைஸ்ன்னு போடுறது நார்மலா அவங்க போடுவாங்க எல்லா புத்தகத்திலயுமே. மொத்தமா 312 பக்கங்கள் இருக்கு. ஆனா கண்டென்ட் இருக்கிறது இதெல்லாம் சேர்த்தாம, இந்த இன்ட்ரோடக்ஷன், அதாவது இன்டெக்ஸ், முன்னாடி அவங்களோட புக்கோட இதெல்லாம் சேர்த்தாம படிக்கிற பக்கங்கள் மட்டும் 305 பக்கங்கள் இருக்கு. மொத்தமா 305 பக்கங்கள். இதுதான் அதோடைய பொருளடக்கம். சிலபஸ் நம்மளுக்கு கொடுத்தது 7 பாகமா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க, 7 பகுதியா. இப்ப சிலபஸ் பாத்தீங்கன்னா பக்தி பத்தியா கொடுத்து வச்சிருப்பாங்க, பத்தி பத்தியா. அந்த மாதிரி இல்லாம இப்படி கண்டென்ட்டா கரெக்டா நீட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இன்டெக்ஸ் காட்டிடுறேன் பாருங்க, பொறுமையா ஒரு செக் பண்ணிக்கோங்க. இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இலக்கணம்னு போட்டு முதல்ல இருந்து இந்த 6வது தலைப்பு வரைக்குமே முதல்ல பகுதி ஆ அப்படின்னு படிச்சிருப்போம் தெரியுங்களா, பழைய சிலபஸ்ல. அதுல இருக்கிற சிலபஸ் முக்காவாசி வந்திருக்கும், பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, சந்தி பிழை அப்படிங்கறதும் பிழை திருத்தம் கீழே கொடுத்திருப்பாங்க. பிழை திருத்தம் இதெல்லாம் ஒட்டா கொடுத்திருப்பாங்க பழைய சிலபஸ்ல. பிழை திருத்தம்ங்கிற தலைப்பு கீழே எல்லாம் வரும். இந்த 7வது தலைப்பான இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும்ங்கிறது பகுதி ஆ இ கொடுத்திருப்பாங்கல்ல, அதுல இருந்து வரும். திருக்குறள் அப்படியே அந்த பகுதி ஆல இருக்கிறதும், திருக்குறளும் அறநூல்களும், அப்புறம் கீழே இருக்கிற 3, 4, 5, 6 இதெல்லாமே பகுதி ஈல இருக்கிறது இருக்கும். சில கண்டென்ட் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸும் இருக்குது. இதுல போன சிலபஸ்ல இல்லாத ஆட் பண்ணிருப்பாங்க நிறைய. திருக்குறளும் அப்படித்தான், 8 எண்ணம் தான் பழைய திருக்குறள், மீதி எல்லாமே புது சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்கிறாங்க. இதுல முக்காவாசி பழைய சிலபஸ்ல இருக்கிறது தான் இப்ப பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க தலைப்புகள்ல. ஆனா இந்த கலை சொற்கள்ங்கிறது புதுசு. கலை சொற்கள்னா என்னப்பா நீ சொல்ற புதுசு, ஆங்கிலத்துக்கு நேரான தமிழ் சொல்லத்தான கலை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கல. கலை சொற்கள்ங்கிறது வேறு மொழியில ஒரு புதிதாக இருக்கிற ஒரு வார்த்தையை தமிழாக்கம் பண்ணும் பொழுது நம்ம தமிழ் பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, அதைத்தான் கலை சொற்கள் அப்படிங்கிறோம். இப்போ ஆங்கில வார்த்தையா இருந்தாலும் சரி, வேற எந்த மொழி, அதாவது வேற எந்த மொழியா இருந்தாலும் சரி, அந்த மொழியில இருக்கிற ஒரு வார்த்தையை தமிழ்ல நம்மளுக்கு தமிழ் அகராதி மூலியமா உருவாக்குறது தான் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அறிவியல், சட்டம், மருத்துவம் அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பு கீழே பிரிச்சிருப்பாங்க. அறிவியல்ல இயற்பியல், வேதியியல், உயிரியல் இப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. பள்ளி புத்தகத்தில் இருக்கிறத தான் தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் புத்தகம் மட்டுமில்ல, அனைத்து பாடம் சம்பந்தமான புத்தகத்தில இருந்துமே தொகுத்து கொடுத்திருப்பாங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இத கலை சொற்கள் தலைப்பு. இது நிறைய இருக்கும். அறிவியல் பாத்தீங்களா, அறிவியல்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இருக்கு, இப்படி மொத்தமாவே எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுத்துக்கிற பாருங்க. மருத்துவம், இந்த மாதிரி கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க, நிறைய இருக்கும். அப்புறம் இந்த ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல், இந்த செய்தித்தாள் தலையங்கள், முகப்புச் செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இதெல்லாமே பக்தி வினாவா கொடுத்து அது கீழே கேள்வி கேட்பாங்க. அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸுமே நிறைய கொடுத்துருக்காங்க. இது புதுசுதான், அதனாலதான் காட்டுறேன். ஏன்னா பழசெல்லாம் உங்களுக்கு பழைய புத்தகம் இருந்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய சிலபஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது
புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எல்லாமே புதுசா தான் இருக்கு, புதுசா ப்ரிப்பரேஷன் வர்றவங்களுக்கு. ஆனா முதல்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு வந்து புதுசா ஆட் பண்ணதெல்லாம் தெரியணும் அப்படிங்கறக்காக தான் காட்டுறேன். இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் பாருங்க, செய்தித்தாள் தலையங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதெல்லாம். ஒரு பத்தி கொடுத்து அதுக்குண்டான வினாக்கள் விடை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. என்ன இந்த பேஜில் படிக்க ஆரம்பிக்கல, அதனால புத்தகம் திருப்பறக்கு வந்து கடினமா இருக்கு. இவரு கட்டுரைகள் இப்ப நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனுக்கு சும்மா எடுத்து காட்டினேன் பாத்தீங்களா. கொஞ்சம் வந்து எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா. இதுல வந்து மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுது. இரண்டாவது பாருங்க, ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், இதெல்லாம் புதுசா இருக்குது. ஸோ வந்து எப்படி இருக்கும்னே தெரியாது புதுசா படிச்சோம் அப்படின்னா. அப்ப வந்து இந்த புக்கு கையில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த புக்குன்னு இல்லை, உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டில் எந்த புக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குதோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு அப்பதான் எளிமையா இருக்கும். இங்க பாருங்க, மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுது. ஒவ்வொன்று ஆவணங்களுடைய தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. மொழிபெயர்ப்பு ஆங்கிலம், தமிழ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சுற்றறிக்கை, சட்டத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள், கோப்புகள், இதெல்லாம் என்னன்னே தெரிஞ்சிருக்காது நம்ம முதல்ல வந்தோன்னு. இப்போ அவங்க அதை பேஸ் பண்ணி போட்டிருக்கிறது உண்மையுமே நல்லா இருக்குது. இந்த புக்கு வந்து A3 சைஸ் தான், நார்மலா A4 சைஸ் எல்லாம் இல்லை. A3 சைஸ் தான். எப்பயுமே உங்களுக்கு A3 சைஸ் தான் இருக்கும். இந்த முக்கியமானதுக்கு கணிதத்துக்கெல்லாம் நார்மல் சைஸ்ல இருக்கும். இதெல்லாம் வந்து A3 சைஸ்ல தான் இருக்கும். ஏன் A3 சைஸ்ல கொடுக்குறாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, இப்ப நார்மலா நீங்க சின்னதா இதுவே A4 சைஸ்ல வாங்கினீங்கன்னா இன்னும் பக்கங்கள் அதிகமா இருக்கும், படிக்கிறதுக்கும் ரொம்ப இருக்கிற மாதிரி தோணும். ஆனா இது வந்து 305 பக்கம் தானா, ஓ கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு மனதுல வந்து ஒரு வித்தியாசமா நம்ம வந்து படிச்சிடலாம் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வர. ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா தான் தெரியும் அதிகமா இருக்கு. ஆனா வந்து படிச்சிடலாம். ஹைலைட்டர் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணா தாங்காது. பக்கங்கள் வந்து நல்லா தான் இருக்குது. நான் பேனா யூஸ் பண்ணிருக்கிறேன், பேனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஹைலைட்டரும் யூஸ் பண்ணலாம், அந்த ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வந்து லைட்டா பின்னாடி அச்சு தெரியும், லைட்டா தான், ரொம்ப பெருசா இல்லை. எல்லா இதுமே நம்ம பயன்படுத்தும் பொழுது பின்னாடி அச்சு தெரியும் தான், இதுலயும் தெரியும். நார்மலா எப்பயும் வர புக்கு குவாலிட்டி, இந்த பேப்பருக்கெல்லாம் குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. சந்திப்பிழை எப்படின்னா அதுக்கு உண்டான ரூல்ஸு பாருங்க, நான் பேனாலையில எழுதிக்கிறேன், பின்னாடி அச்சு பிடிச்சிருக்காது. இந்த மாதிரி ரூல்ஸ் கொடுத்துட்டு புத்தக வினாக்களும் கொடுக்குறாங்க கொஞ்சம். அப்புறம் முந்தைய ஆண்டு வினாக்கள் கொடுக்குறாங்க அதுக்கு உண்டான விடைகளோட. இப்போ எல்லாத்துக்குமே வந்து புத்தக வினாக்களும் முந்தைய ஆண்டு வினாக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா சிலதுக்கு இருக்குது, சிலதுக்கு இல்லை, முக்காவாசிக்கு இருக்குது, கொஞ்ச இடத்துக்கு இல்லை. முந்தைய ஆண்டு வினாக்கள் சிலது கொடுத்துருப்பாங்க, சிலதுக்கு வந்து புத்தக வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த குறில் நெடில் வேறுபாடு, இதெல்லாம் எப்படி இந்த குறில் நெடி வேறுபாடெல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இது வந்து டெபினிஷன் எல்லாம் எப்படி எதுனாலும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் புத்தக வினாக்கள் கொடுத்துருக்காங்க. முந்தைய ஆண்டு வினாக்கள் இது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கு. இது புது சிலபஸ் தான், ஆனா இந்த கட்டாய தமிழ் மொழி தேர்வுன்னு ஒன்று இருக்கும், அதுல இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், குறில் நெடில் வேறுபாடு. அதுல இருந்து கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா வந்து எப்படி கேள்வி வைப்பாங்கன்னு தெரியாது, சிலதுக்கெல்லாம் இருக்குது, சில டாபிக் இந்த மாதிரி இல்லை. குறில் நெடில் வேறுபாடு, இந்த இன எழுத்துக்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. சுற்றெழுத்துக்களுக்கு எதுவும் இல்லை, இதெல்லாம் புதுசா வந்தங்காட்டி எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், இதெல்லாம் வந்து பிழை திருத்தத்துல பழைய சிலபஸ்ல இருக்கிறது. இந்த ஒருமை பன்மைக்கு வந்து புத்தக வினாக்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலா பாத்துட்டீங்க அப்படின்னா புக்கு நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் நெகட்டிவா ரிவ்யூ போட்டிருந்தாங்க இந்த புத்தகத்தை. நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி வந்த புக்கில் எனக்கு இது பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது.
உங்களுக்கு ஏதாவது புக்கு வேணும் அப்படின்னா சிலபஸ் வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க. இந்த புத்தகத்துக்கு வந்து சில நெகட்டிவ் ரிவ்யூ வந்துருந்துச்சு. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள் எல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு 1-2 இருந்துச்சு தான், நானும் பார்த்தேன். நானும் நிறைய மிஸ்டேக் வந்து மாற்றி எழுதியிருக்கிறேன் தான். ஆனால் நம்ம முன்னாடி ரூல்ஸ் படித்தோம்னாலே அது வந்து தெரிஞ்சிடும். நீ என்னப்பா பாசிட்டிவாக போடுற பெய்டு ப்ரமோஷன் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. நான் வந்து படிக்கிறதுக்கு வாங்கிக்கிறேன், என்னோட ரிவ்யூ தான் கொடுக்குற புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்னு. சில டாபிக்கெல்லாம் முடிச்சுட்டு இதில் கொஞ்சமாச்சும் படிச்சுட்டு ரிவ்யூ போடலான்னா காத்துட்டு இருந்தேன். நம்ம சிலபஸ் பேஸ்டில் கொண்டு போகணும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற மெட்டீரியலோடு சேர்த்து அப்படின்னா உண்மையுமே நல்ல புத்தகம் தான், ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறோம் நம்ம எக்ஸாமுக்கு. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு நீ எழுதினாதான் தெரியும், இந்த புத்தகத்தோட மதிப்பும் தெரியும். நல்லா தான் இருக்குது, ஏன்னா கலைச்சொற்கள் எல்லாம் இந்த அளவுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது புத்தகம். ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.